Hi dear students, today we are going to see the next chapter, chapter 21, micro, small and medium enterprises and self-help groups. Micro, small and medium enterprises. The previous chapter highlighted the importance of international finance, the various sources of mobilizing international finance, the concept of FDI, and its merits and drawbacks. The present chapter enlightens the students on the concept of micro, small, and medium enterprises, role and significance of MSMEs, an overview of the concept of the self-help groups and its objectives, features, and functions are briefly discussed in this chapter. இதுக்கு முன்னாடி சாப்டர் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா எஃப்டிஐ பற்றி பார்த்தோம். அதனுடைய இம்பார்ட்டன்ஸ், அதனுடைய வேரியஸ் சோர்சஸ், மொபிலைசிங் இன்டர்நேஷ்னல், அதனுடைய கான்செப்டு, அதனுடைய மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ இந்த சாப்டரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா மைக்ரோ அண்ட் ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸில் அதனுடைய ரோல்ஸ் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ், அதனுடைய ஓவர்வியூ என்ன, அந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்னால் என்ன அப்படின்ட்டு நம்ம இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். The entrepreneurship is the key for economic development of any country. By empowering entrepreneurs, MSME sector provides more employment opportunities to the people of India. It helps towards the industrialization of rural and backward areas. This sector reduces regional imbalances. It provides equitable distribution of national income and wealth. இந்த தொழில் முனைவு அப்படின்றது ஒரு நாட்டோட பொருளாதார வளர்ச்சிக்கான திறவுகோலாக விளங்குது. அந்த தொழில் முனைவோர்கள் மேம்படுத்துவதன் மூலமாக அந்த சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்குகிறது. இது கிராமப்புறம் மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய பகுதிகளில் தொழில்மயமாக்கலுக்கு உதவுது. இந்த தொழில் முனைவு இந்த வட்டார ஏற்றத்தாழ்வுகளை குறைக்குது. இது நாட்டுடைய தேசிய வருமானத்தையும் வளங்களையும் அனைத்து பகுதிகளுக்கும் சீராக பகிர்ந்து அளிக்குது. மைக்ரோ என்டர்பிரைசஸ் ஆர் என்கேஜ்ட் இன் லார்ஜ் ஸ்கேல் ஆக்டிவிட்டீஸ் சச் ஆஸ் clay pot making, fruits and vegetables vendors, transport, a repair shop, cottage industries, small industries, handlooms, handcraft works, etc. இந்த மண்பாண்டங்கள் செய்யக்கூடியது, பழங்கள் மற்றும் காய்கறிகளை விற்பனை செய்யக்கூடியது, போக்குவரத்து, பழுது பார்க்கக்கூடிய கடைகள், குடிசை தொழில்கள், சிறிய கைத்தொழில்கள், கைத்தறி கைவினை தொழில்கள் ஆகியவற்றை இந்த குறு நிறுவனங்களுக்கு உதாரணமாக கூறலாம். Definition. In accordance with the provisions of Micro, Small and Medium Enterprises Development Act 2006, the micro, small and medium enterprises are classified into two classes. இந்த குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களை மேம்பாட்டு சட்டம் 2006 படி இவை இரு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஒன் மேனுஃபேக்சரிங் என்டர்பிரைசஸ், த நெக்ஸ்ட் ஒன் சர்வீஸ் என்டர்பிரைசஸ். First one, manufacturing enterprises. They refer to the enterprises engaged in the manufacturing or production of goods pertaining to any industry specified in the first schedule to the Industries Act 1951. The manufacturing enterprises are defined in terms of investment in plant and machinery. இந்த தொழில்துறையுடைய நிறுவனங்கள் சட்டம் 1951 படி முதல் அட்டவணையில் குறிப்பிட்டிருக்கோம். ஸோ அது என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா அந்த தொழில்துறை தொடர்பான உற்பத்தி அல்லது உற்பத்தி பொருட்களுக்கு ஈடுபட்டுள்ள நிறுவனங்களை குறிக்குது.
ஸோ இதை இயந்திரம் மற்றும் தளவாடங்கள் செயல்படும் முதலீடுகளின் உச்சவரம்பின் அடிப்படையில் வரையறுக்கப்பட்டுள்ளது. அதாவது மேனுஃபேக்சரிங் என்டர்பிரைசஸ் ஆர் டிஃபைன் த டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இன் பிளான்ட் அண்ட் மெஷினரி. பிளான்ட் அண்ட் மெஷினரியில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்களோ அதை குறிக்கக்கூடியதாக இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன் சர்வீஸ் என்டர்பிரைசஸ். They refer to the enterprises engaged in providing or rendering of service. இந்த சேவைகளை வழங்கக்கூடிய நிறுவனங்கள் அந்த பணி சேவை சார்ந்த நிறுவனங்களாகும். Then the limit of investment in plant and machinery or equipment for manufacturing or service enterprises is notified under. இந்த உற்பத்தி தொழில் நிறுவனங்கள் அல்லது இயந்திரம் மற்றும் உற்பத்தி தொழில் ஆலைகளில் இந்த முதலீடுகளின் உச்சவரம்பு சேவை தொழில் நிறுவனங்கள் அல்லது உபகரணங்களுடைய முதலீடு உச்சவரம்பு கீழே உள்ள அட்டவணையில் இருக்குது. ஸோ கீழே ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க, டேப்லர் காலம். ஸோ அந்த டேப்லர் காலத்தில் என்ன இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். என்டர்பிரைஸ், மேனுஃபேக்சரிங் செக்டார் அண்ட் சர்வீஸ் செக்டார். Enterprise under that micro enterprises. Manufacturing sector does not exceed 25 lakhs. In service sector does not exceed 10 lakhs. In small enterprise, in manufacturing enterprise does not exceed in 25 lakhs in micro enterprises. And at the same time in service sector does not exceed in 10 lakhs. Then small enterprises and manufacturing sector more than 25 lakhs but not exceed 5 crore. In service sector more than 10 lakhs but not exceed 2 crore. Oh, in small enterprise manufacturing sector it exceed more than 25 lakhs but not exceed in 5 crore. 25 லேக்குக்கு அதிகமாக இருக்கணும், 5 கோடிக்கு குறைவாக இருக்கணும். In service sector, in small enterprises, minimum amount 10 lakhs and then maximum amount 2 crores. Then in medium enterprises, more than 5 crore but not exceeding 10 crore. 5 crore மேலே இருக்கணும், பட் 10 கோடிக்கு கீழே இருக்கணும். In service sector, more than 2 crore but not exceed 5 crore. 2 கோடிக்கு அதிகமாக இருக்கலாம், 5 கோடிக்கு குறைவாக இருக்கலாம். Then next one, role and significance of MSME. Employment potential. MSME generate more employment opportunities than large business concerns. They are mostly labor incentive, thus they provide more employment opportunities to a large number of people in India. இந்த பெரிய அளவில் இந்த வர்த்தக நிறுவனங்களை காட்டிலும் இந்த நிறுவனங்கள் அதிக வேலை வாய்ப்புகளை உருவாக்குகின்றன. இத்தகைய நிறுவனங்கள் பெரும்பாலும் உள்ளூரில் கிடைக்கக்கூடிய உழைப்பாற்றலை நம்பி இருப்பதால் அந்த நாட்டில் உள்ள ஏராளமான மக்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருது. The next low production cost. MSME do not require skilled laborers or professional to run the organization. It employs cheap labor and thus minimize the overhead. These units are more cost efficient than large scale units, thus facilitate production of goods at low cost. இந்த மாதிரியான நிறுவனங்களை நடத்த பயிற்சி பெற்ற அல்லது அதிக ஆற்றல் படைத்த தொழிலாளர்களோ அல்லது தொழில் கல்வி பயின்று உழைப்பவர்களோ தேவைப்படுவது கிடையாது. இந்த நிறுவனத்தில் இந்த குறைந்த ஊதியத்தில் பணியாளர்களை நியமிக்கிறதுல உற்பத்தி செலவுகள் வெகுவாக குறையுது. அதன் விளைவாக இந்த பெரிய அளவிலான நிறுவனங்களை விட இந்த ஆற்றல் குறைந்த செலவில் உற்பத்தியை மேற்கொள்ள முடியுது. Then next one, low investment. MSME
do not require a huge capital to start the unit. It can employ locally available resources within the reach of the owner. They help to perfect and promote traditional family skills and handicraft. These industries facilitate the growth of local entrepreneurs and self-employed professionals in small towns and villages. இந்த தொடங்கிறதுக்கு பேரளவு முதல் தேவைப்படுகிறது. ஆனால் இவைகளை உரிமையாளர்கள் உள்ளூரில் இருப்பதால் தனக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய வளங்களை பயன்படுத்தி கொள்கின்றனர். கைவினைப் பொருட்கள் மற்றும் பாரம்பரிய குடும்ப தொழில்களை ஊக்குவிப்பதில் இந்த நிறுவனங்கள் பெருமளவு உதவுது. இந்த நிறுவனங்கள் சிற்றூர் மற்றும் பேரூரில் இருக்கக்கூடிய உள்ளூர் தொழில் முனைவோர் மற்றும் சுய தொழில் செய்பவர்களுடைய வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுது. Then next one, quick decision making. MSME need not their hire professional managers to run the management on a day-to-day basis. In most cases, owner himself manages the enterprises. Hence, timely decision making becomes easy and effective. இவற்றில் அன்றாட நடவடிக்கைகளை மேற்கொள்ள அந்த தொழில் படிப்பு பயின்ற மேலானவர்களை பணிக்கு அமர்த்த வேண்டிய அவசியம் இல்லை. பெரும்பாலும் இந்த நிறுவனங்களை அவற்றின் உரிமையாளர்களையே நிர்வாகம் செய்கின்றனர். எனவே சிறந்த முடிவுகளை விரைந்து எடுப்பதற்கு இது சாத்தியமாகுது. தென் நெக்ஸ்ட்டு, சப்ளிமெண்ட்ரி ரோல். MSME play a complementary role to serve as a feeder to large-scale industries. They supply accessories, spare parts, and components to large-scale industries. பெரிய உற்பத்தி தொழில் நிறுவனங்களுக்கு தேவைப்படக்கூடிய உதிரி பாகங்களை மற்றும் பிற பொருட்களை தயாரித்து கொடுத்து பேரளவில் உற்பத்திக்கு துணை புரிதல இது முக்கியமாக பங்களிக்குது. Then next one, establishment of socialistic pattern of society. MSME sector contributes towards the establishment of socialistic pattern of society by reducing the concentration of income and wealth. It enables and empowers people of small means to take up a gainful industries activity and thereby helpful to achieve equitable distribution of wealth. இந்த வருமானம் மற்றும் வளங்கள் ஒரு சிலரிடமே குவியறதை தடுக்க அவற்றை பரவலாக்குவதன் மூலமாக இந்த சமுதாயத்தில் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை களைவதில் இவை முக்கிய நிலையில் இருப்பவரை இந்த லாபம் மிகுந்த தொழில்துறையில் பங்கு பெற செய்வதன் மூலம் சீரான பொருளாதார பகிர்வுக்கு வழிவகை செய்கிறது. Then next one, balanced regional development. By encouraging MSMEs in industrially backward areas of India, balanced development can be achieved across all regions. It will also help greatly in preventing the people from migration to cities and towns in pursuit of employment. இந்த நிறுவனங்களோட வளர்ச்சியை ஊக்குவிப்பதன் மூலமாக அந்த இந்தியாவில் தொழில் ரீதியாக பின்தங்கி இருக்கக்கூடிய பகுதிகளை வளர்ச்சி அடைய செய்யலாம். இதன் மூலம் நாடு முழுவதும் சீரான தொழில் வளர்ச்சியை பெற இயலும். இவை உள்ளூர்களிலேயே வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தருவதால் சிற்றூர் மற்றும் பேரூர்களில் வசிக்கக்கூடிய மக்கள் நகர்ப்புறம் நோக்கி வேலைக்காக இடம்பெயர்வதை தடுக்கப்படுகிறது. Then next, promotion of self-employment and self-reliance spirit. MSME help to a great deal in developing a class of entrepreneurs. It promotes self-employment and a spirit of self-reliance in the society, thereby contributing and increasing in per capita income or economic development. இந்த துறையானது தொழில் முனைவோர்களை
உருவாக்குறதுல பெரும் பங்கு வகிக்கிறது. இது சமுதாயத்தில் சுய வேலைவாய்ப்பு அளிப்பதன் மூலமாக சுயசார்பை ஊக்குவிக்குது. இதன் மூலமாக தனிநபருடைய வருமானம் வெகுவாக உயர்ந்து நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்கிறது. Then next one, higher contribution to manufacturing and export. MSME contribute 45% to the total manufacturing output and 40% to the export from the country. It helps in earning precious foreign exchange in various countries across the world. இந்த நாட்டினுடைய மொத்த உற்பத்தி திறனில் 45% மற்றும் ஏற்றுமதியிலையும் 40% இந்த நிறுவனங்களுடைய பங்குக்காகவும் உள்ளது. இந்த வகையான நிறுவனங்கள் உலகில் பல்வேறு நாடுகளில் அந்நிய செலாவணியை ஈட்டுறதுக்கு மிகவும் உதவியாக இருக்குது. These are all the roles and significance of micro, small and medium enterprises. Then next one, contribution of MSME to Indian economy. The MSME sector contributes about 8% to gross domestic product, besides 45% to the manufacturing output and 40% to the export from the country on the production of more than 6,000 products. This sector consists of 36 million units and provides employment to over 8 crore people. So, மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 8%, நாட்டினுடைய மொத்த உற்பத்தி திறனில் 45% இந்த நிறுவனங்களுடைய பங்குக்காக உள்ளது. இந்த 6000க்கும் மேற்பட்ட பொருட்களை இது உற்பத்தி செய்து 3.6 கோடி நிறுவனங்கள் வாயிலாக 8 கோடி நபர்களுக்கு இவை வேலைவாய்ப்பு அளிக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு MSME, இதுதான் இந்த நம்ம பார்த்ததில் அது கொடுத்துருக்காங்க, அது ஒரு டயக்ராம். ஸோ 8%, தென் 40%, 8 crores, 45% manufacturing, 3.6 million tons, and then 6,000 products. நம்ம இப்போ பார்த்ததா அது ஒரு சார்ட்டாக கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு MSME sector in Tamil Nadu. In Tamil Nadu, MSME sector produces a wide variety of products in almost all fields. The prominent among them are the textile, electronic products, engineering products, auto ancillaries, leather products, chemicals, plastics, garments, jewelry, etc. There are 12.94 lakhs registered number of units of MSMEs in the state, providing an employment opportunities to about 81 lakhs people. இந்த தமிழ்நாட்டில் சிறு குறு தொழிலுக்கு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் ஏராளமாக அனைத்து பிரிவுகளையும் பல்வேறு விதமான பொருட்களை தயாரிக்கின்றன. இவற்றினுடைய முன்னறிவிப்பை ஜவுளி, மின்னணு பொருட்கள், பொறியியல் பொருட்கள், தானியங்கி உதவி பொருட்கள், தோல் பொருட்கள், ரசாயன பொருட்கள், ஆயத்த ஆடைகள், ஆபரணங்கள் முதலியவை. ஸோ இது தமிழ்நாட்டில் இந்த துறையில் 12.94 லட்சம் MSME தொழில்களும் பதிவு செய்யப்பட்டு சுமார் 81 லட்சம் நபர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி வழங்கி கொண்டு வருகிறது. தென் நெக்ஸ்ட் ஒன், நியூ என்டர்பிரனர் கம் Enterprises Development Scheme, NEEDS. Government of Tamil Nadu launched new entrepreneur cum enterprise development scheme with view encouraging the educated youth to become the first generation entrepreneurs. இந்த கல்வி கற்ற இளைஞர்கள் மற்றும் முதல் தலைமுறை தொழில் முனைவோர்களை ஊக்குவிப்பதற்காக இந்த புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவன மேம்பாட்டு திட்டம் 2013 படி
இந்த திட்டத்தை தமிழக அரசால் துவங்கி வைக்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. The scheme envies providing entrepreneurship development training to educated young entrepreneurs, preparing business plans and helping them to tie up with the financial institutions to set up new business venture, besides linking them with major industrial clients. இந்த திட்டத்தின் கீழே இந்த படித்த இளைஞர்களுக்கு தொழில் முனைவோர் கூடியது தொழில் தொடங்க திட்டங்களை தயாரித்து அந்த புதிய தொழில் முயற்சிகளை மேற்கொள்றதுக்கான நிதி நிறுவனங்கள் நிதி உதவி பெற உதவுதல் மற்றும் பெரும் தொழில் நிறுவனங்களோட இந்த வணிக தொடர்பு அமைத்து தருதல் ஆகியவை உதவிகளை அளிச்சிட்டு வருது. தென் நெக்ஸ்ட் ஒன், institutional source of finance for MSME. There are many banks and financial institutions which provide financial assistance to micro, small and medium enterprises and startups. இந்த குறு சிறு நடுத்தர நிறுவனங்களுக்கு பல வங்கிகளும் மற்றும் நிதி நிறுவனங்களும் நிதி உதவி வழங்கி வருகின்றன. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன், கமர்ஷியல் பேங்க். பப்ளிக் செக்டார் பேங்க், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், கனரா பேங்க். இந்த பொதுத்துறை வங்கிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், கனரா பேங்க். இதெல்லாம் என்ன பப்ளிக் செக்டாரில் இருக்கக்கூடிய கமர்ஷியல் பேங்க்ஸ். And then private sector banks, for example ICICI, Axis Bank, City Union Bank, HDFC, Karur Vysya Bank, Tamil Nadu Mercantile Bank. இதெல்லாம் பார்த்தோம்னா ப்ரைவேட் செக்டாரில் இருக்கக்கூடிய கமர்ஷியல் பேங்க்ஸ். ஐசிஐசிஐ, ஆக்சிஸ் பேங்க், சிட்டி யூனியன் பேங்க், ஹெச்டிஎஃப்சி, கரூர் வைஸ்யா பேங்க், தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க். இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கமர்ஷியல் பேங்க்ஸ் இன் செக்டார். Then next one, Regional Rural Bank, RRB. For example, Pandian Rural Bank, Pallavan Rural Bank, Vallalar Rural Bank. இதெல்லாம் இது Regional Rural Bankக்கு examples. Then next, Cooperative Banks. For example, TNSE Bank, District Central Cooperative Bank. So இது Cooperative Banksக்கு example. Then next, microfinance institutions, Mudra Bank, அதுக்கு எக்ஸாம்பிள். Then next, non-banking finance institution, வங்கி அல்லாத நிதி நிறுவனம். For example, National Small Industries Corporation Limited, and then Small Industries Development Bank of India, in short form SHIDB. So இது ரெண்டும் non-banking financial institutionக்கு examples. Then next one, Micro Units Development Refinance Agency, Mudra Bank. The government of India has launched Mudra Bank with a capital amount of rupees 20,000 crores and credit guarantee corpus of rupees 3,000 crore to help micro, small and medium enterprises and startup to resolve problems relating to financing. Mudra Bank refinance microfinance institution through a Pradhan Mantri Mudra Yojana. These measures will generally increase the self-confidence of young, educated or skilled workers who would now be able to aspire to become first generation entrepreneurs. Then நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுடைய நிதி தேவைகளை பூர்த்தி செய்யவும் புதிய தொழில் தொடங்குபவர்கள் சந்திக்கக்கூடிய நிதி பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் 20,000 கோடி முதலீட்டுடன் 3,000 கோடி கடன் உத்தரவாத நிதியுடனும்
இந்த மத்திய அரசால் இந்த குறு தொழில் பிரிவுகள் வளர்ச்சி மற்றும் மறுநிதி அளிப்பு முகமை தொடங்கப்பட்டது. இந்த குறு தொழில் முனைவோர்கள் தங்களுடைய புதிய தொழிலை தொடங்குறதுக்கும் தொழிலை மேம்படுத்துகிற நிலைக்கும் நிதி நாடுவோர். தொழிலை மேம்படுத்தவும் அந்த தொழிலை அடுத்து வளர்ச்சி நிலைக்கு கொண்டு செல்வோரும் தங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தி கொள்ளவும் இந்த முத்ரா பேங்க் கடன் வழங்குது. தென் நெக்ஸ்ட்டு செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ். ரூரல் டெவலப்மெண்ட் இஸ் one of the main pillars of progress of India. It has lagged behind in many aspects of development even after 6 decades of the independence of India. According to 2011 population census, rural and urban India accounts for 33.8% and 20.09% of people below the poverty line respectively. Self-help group has emerged as a new model for combating poverty. கிராமப்புற வளர்ச்சி இந்தியாவில் முன்னேற்றத்தை பிரதான தூண்களில் ஒன்றா இருக்குது. இந்திய சுதந்திரம் அடைஞ்சு 70 ஆண்டுகளுக்கு பின்னரும் பல கிராமங்களில் கிராமப்புற வளர்ச்சி திட்டங்களில் பின்தங்கி தான் இருக்குது. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இந்திய கிராமப்புறத்தில் 33.8% மக்கள், நகர்ப்புறத்தில் 2009 மக்களும் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கு. ஸோ இந்த நிலையில் இந்த வறுமையை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு இயக்கமாக இந்த சுய உதவிக்குழு உருவாகியிருக்கு. இது ஒற்றுமையோட ஒரு முக்கியத்துவத்தை வலியுறுத்துவதாக அமைஞ்சிருக்கு. இந்த சுய உதவி குழுக்கள் சில பொது இலக்கை அடையிறதுக்கு உருவாக்கப்பட்ட கூட்டமைப்பு அப்படின்னும் நம்ம சொல்லலாம். த கான்செப்ட் மெயின்லி டாமினேட்ஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டுகெதர்னஸ். த செல்ஃப் ஹெல்ப் குரூப் ரெப்ரசன்ட் அண்ட் அசோசியேஷன் ஆஃப் பீப்புள் ஃபார்ம்டு டு அட்டைன் சர்டன் காமன் கோல்ஸ். இந்த சுய உதவி குழுக்கள் சில பொது இலக்குகளை அடையிறதுக்கு உருவாக்கப்பட்ட கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லலாம். தென் செல்ஃப் ஹெல்ப் குரூப் இஸ் எ ஸ்மால் இன்ஃபார்மல் வாலண்டரி அசோசியேஷன் கிரியேட்டட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் enabling members to reap economic benefit out of mutual help, solidarity and joint responsibility. The benefit includes mobilization of savings and credit facilities for the pursuit of group enterprise activity. The சுய உதவி குழு அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறிய முறைசாரா தன்னார்வ சங்கம் ஆகும். முறைசாராத தன்னார்வ சங்கங்கள் அப்படின்ட்டு சொல்லக்கூடியது. இதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் ஒருவருக்கு ஒருவர் பொருளாதார உதவி செய்து கொள்ளவும் ஒருமைப்பாடு மற்றும் கூட்டு பொறுப்புணர்வு ஆகிய பண்புகளை பெறவும் இக்குழுவில் உதவுகின்றன. சேமிப்பை திரட்டி அதன் மூலம் கடன் வசதிகளை நல்குவதும் இக்குழுவினுடைய முக்கிய நோக்கமாகும். நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் has defined self-help group as a homogeneous group of rural poor voluntary firms to save whatever amount they can conveniently save out of their earnings and mutually agree to contribute to a common fund of the group to be lent to the members for meeting their productive and emergent credit needs. தேசிய வேளாண் மற்றும் ஊரக மேம்பாட்டு வங்கி அதனுடைய சுய உதவிக்குழு என்பது ஒரே வகையான சமூக பொருளாதார நிலையில் உள்ள கிராமப்புற ஏழைகளுடைய ஒருங்கிணைந்த குழு அப்படின்னு சொல்லக்கூடியது. பொது நிதியை உருவாக்க அவர்கள் கூட்டாக இணைந்து தங்களால் இயன்ற சிறு தொகையினை தொடர்ந்து முறையாக சேமித்து அந்த நிதியை உற்பத்தி செய்யக்கூடிய நோக்கத்திற்காக அல்லது அவசர கடன் தேவைக்காக உறுப்பினர்களுக்கு வழங்க ஒப்புக்கொண்டு இயங்கும் ஒரு அமைப்பாக இருக்கு. Then next one, objectives of self-help groups. First objective,
focusing on empowerment of women. பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதை ஊக்குவிப்பது. Then saving people from the clutches of money lender. முறைசாரா கடன் கொடுப்போரின் பிடியிலிருந்து மக்களை மீட்டல். Then building capacity of women and to enable them to participate in generating activities. பெண்களுடைய திறமையை உருவாக்கி ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் அவர்களை ஈடுபட செய்வது. Then creating the habit of saving in the minds of the people who are economically backward. பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய மக்களுடைய மனங்களில் சேமிப்பு பழக்கத்தை உருவாக்குதல். Promoting entrepreneurship skills among women. பெண்களிடம் தொழில் முனைவோருக்கான திறமையை வளர்த்தல் மற்றும் ஊக்குவித்தல். Creating awareness about the importance of credit circle or revolving credit and the payment of the circle. கடன் வட்டம் அல்லது சூழல் நிதி, சுழற்சி கடன் ஆகியவற்றை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடியது. Then evaluating the economic standard of the members' families. இந்த உறுப்பினர்களுடைய குடும்ப பொருளாதார நிலையை உருவாக்கக்கூடியது. நெக்ஸ்ட், developing skills and facilitating credit linkage for eventual economic empowerment. இந்த எதிர்கால பொருளாதார அதிகார மேலாண்மைக்கான திறமையை வளர்த்தல் மற்றும் கடன் தொடர்புகளுக்கான வசதிகளை ஏற்படுத்தி தருதல். Then next one, promoting awareness among the members about finding solution for their economic problems. உறுப்பினர்கள் தங்களுடைய பொருளாதார சிக்கல்களுக்கு அவர்களாகவே தீர்வு காண்பதற்கான விழிப்புணர்வை பயிற்சியினை அளித்தல். The next, identifying the common interest of the group members and carrying out their operations in the most efficient and economic way. இந்த குழு உறுப்பினர்களுடைய பொதுவான விருப்பங்களை அறிஞ்சு குழு நடவடிக்கைகளை முடிவு செய்தல். திறமையான மற்றும் சிக்கனமான முறையில் இந்த நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்லுதல். The next, enabling the members to overcome all social and economic barriers. இந்த உறுப்பினர்களுடைய எதிர்கொள்ளக்கூடிய அனைத்து சமூக பொருளாதார தடைகளையும் வெற்றியுடன் எதிர்கொள்ள அவர்களை தயார்படுத்துதல். Then promising and ensuring human rights to women at all stages of their life cycle. வாழ்க்கை சுழற்சியில் எல்லா நிலைகளிலும் பெண்களுக்கான மனித உரிமைகளை உறுதி செய்தல். These are all the objectives of self-help groups. Then next one, features of self-help group. The motto of every group members should be saving first credit letter. முதல்ல சேமிப்பு, பிறகு கடன் என்பது ஒவ்வொரு குழு உறுப்பினர்களுடைய குறிக்கோளாக இருக்கணும். Then self-help group is homogeneous in terms of economic status. சுய உதவிக்குழு ஒரே மாதிரியான பொருளாதார நிலையில் உள்ளவர்களை உறுப்பினர்களாக கொண்டு அமைக்கப்படுது. Then next, the ideal size of a self-help group range between 10 and 20 members. இந்த சுய உதவிக்குழு என்பது 10 முதல் 20 உறுப்பினர்களை கொண்டு இருக்கு. Then the group need not be registered. அந்த குரூப் என்ன பண்ண தேவையில்லை, ரெஜிஸ்டர் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. Then groups are non-political voluntary association and follow a democratic culture. இந்த அரசியல் சார்பு இல்லாத தாமாகவே சேர்ந்து உருவாக்கிய ஜனநாயக கலாச்சாரத்தை கொண்டு இருக்க இந்த குழுக்கள் கொண்டது இந்த குழுக்கள். Then each group should have only one member from one single family. ஒரு ஃபேமிலியில் ஒரு மெம்பர் தான் இந்த குரூப்பில் இருக்க முடியும். The next, a group is to be formed with only men or
only with women. இந்த குரூப் என்ன ஒன்று உமன்னா உமனாகவே தான் இருக்கணும், மென்னா மென்னாகவே தான் இருக்கணும். தென் செல்ஃப் ஹெல்ப் குரூப் hold weekly meeting mostly during non-working hours and full attendance is made mandatory for better participation. இந்த சுய உதவி குழு கூட்டமானது ஓய்வு நேரங்களில் மட்டும் வாரம் ஒரு முறை கூட்டப்பட வேண்டும். அதிக பங்களிப்பிற்கு அனைவரும் வருகை தருதல் வேண்டும் என்பது கட்டாயமாகும். தென் நெக்ஸ்ட்டு the group have transparency among themselves and they have collective accountability in respect of financial transaction. இந்த குழுக்கள் தங்களுக்குள் வெளிப்படைத்தன்மையை செயல்பட வேண்டும். நிதி பரிமாற்ற நடவடிக்கைகள் அவை கூட்டு பொறுப்பு ஏற்க வேண்டும். Then every group provides a platform to its members for exchange of their views and ideas freely. ஒவ்வொரு குழுவும் தான் உறுப்பினர்கள் தங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். These are all the features of self-help groups. The next one, functions of self-help groups. The functions of self-help group are listed below. First one, developing and enhancing the decision-making capacity of members. உறுப்பினர்களுடைய முடிவு எடுக்கக்கூடிய திறன் மேம்படுது. Then next, increasing general awareness on literacy among members. உறுப்பினர்களுக்கு எழுத்தறிவு குறித்த பொது விழிப்புணர்வை அதிகரிக்குது. Then equipping the poor with the basic skill for understanding mandatory transaction. இந்த வசதி இல்லாதவங்களுக்கு நிதி பரிமாற்றங்களில் திறன் பெற வாய்ப்பு அளிக்குது. Then maintaining books and register to ensure proper accounts. சரியான கணக்குகளை உறுதிப்படுத்த பல ஏடுகளும் பதிவேடுகளும் பரிமாற்றப்படுது. Then next, providing necessary training in the chosen field. தேர்ந்தெடுக்கப்பட்ட துறையில் தேவையான பயிற்சி அளிக்கணும். The next, submitting the accounts for annual audit by a qualified auditor. ஒவ்வொரு ஆண்டும் தகுதி பெற்ற அந்த ஆடிட்டர் அவங்கக்கிட்ட ஆண்டு அந்த இயர்லி ஆடிட் தணிக்கையை கணக்குகளை சமர்ப்பிக்கணும். ஆடிட்டர்கிட்ட அந்த ஆடிட் சமர்ப்பிக்கணும், ஆனுவல் ஆடிட்டை சமர்ப்பிக்கணும். Then next, deciding the loan amount to be sanctioned to the group members. இந்த குழு உறுப்பினர்களுக்கு அனுமதிக்கக்கூடிய கடன் தொகையை தீர்மானிக்க வேணும். The next one, mode of linkage. There are 3 distinct modes of credit to self-help groups. Under the first mode, bank led directly to the self-help group. In the second mode, bank provide loans to the NGOs for onward lending to the self-help groups and ultimately to micro entrepreneurs. Under the third mode, bank extend credit to the self-help groups with the NGOs, serving as facilitators. Out of these 3 methods, the last method of direct lending by bank with NGOs facilitating is widely practiced. சுய உதவி குழுக்களுக்கு கடன் அளிக்கக்கூடிய 3 வேறு முறைகள் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த பேங்க்கில் சுய உதவி குழுக்களுக்கு நேரடியாக கடன் வழங்குது. ரெண்டாவது என்னன்னு பார்த்தோம்னா, அந்த வங்கிகள் அரசு சாராத அந்த அமைப்புகள் மூலமாக இந்த சுய உதவி குழுக்களில் உள்ள சிறு தொழில் முனைவோருக்கு கடன் வழங்குது. மூணாவது முறையில் அந்த அரசு சாராத அமைப்புகளில் அந்த செயலாக்குனராக கொண்டு அந்த வங்கிகள் சுய உதவி குழுக்களோட கடன் அளிக்குது. இந்த 3 முறையிலையும் இந்த கவர்மெண்ட்டு சாராத நிறுவனங்களை செயலாக்குனராக கொண்டு நேரடியாக கடன் அளிக்கக்கூடிய முறையே பரவலாக பின்பற்றப்படுது. Then next one, self-help group in India. In December 2017, there were
45,67,090 self-help group in India. The total number of members in self-help group during the same period stood at 5,265,933 at all India level. The 5-year plan of the Government of India has given due recognition to the relevance of the self-help group concept to implement developmental scheme at the grassroots level. இந்த டிசம்பர் 2017 இந்தியாவில் 45,67,090 செல்ஃப் ஹெல்ப் குரூப் இருந்தது. த டோட்டல் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் அதில் இருக்கக்கூடிய மொத்த மெம்பர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 5,02,65,933 பேர் ஆல் இண்டியா லெவலில். இந்த 5 ஆண்டு திட்டத்தில் இவற்றுக்கான முறையான அங்கீகாரம் அளிச்சிருக்காங்க. இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கு முறையாக அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. தென் நெக்ஸ்ட்டு செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் இன் தமிழ்நாடு. இன் தமிழ்நாடு, தமிழ்நாடு கார்ப்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் லிமிடெட் TNCDW was established in the year 1983 with the prime objective of social economic development and empowerment of rural women. The government of Tamil Nadu spearheaded the self-help group concept in the country by forming self-help group in Dharmaburi district with the assistance of International Fund for Agricultural Development IFAD in September 1989. The success of the IFAD project paved way for the now popularly called Mahalir Tittam project, which was launched during 1997-98 with the state government of funding and was progressively extended to all the 30 districts. The self-help group movement has now emerged as a powerful and vibrant movement illuminating the lives of many poor women in the state. இந்த பெண்களுடைய சமுதாய பொருளாதார மேம்பாட்டிற்காகவும் ஊரக பெண்களின் திறனை மேம்படுத்தும் நோக்குடனும் தமிழ்நாட்டில் 1983 தமிழ்நாடு பெண்கள் மேம்பாட்டுக் கழகம் அப்படின்னு ஒரு நிறுவனம் தோற்றுவிக்கப்பட்டது. அந்த தமிழ்நாடு அரசுடைய 1989 செப்டம்பரில் விவசாயிகளுடைய முன்னேற்றத்திற்காக உலக நிதியத்தின், அதாவது இன்டர்நேஷ்னல் ஃபண்ட் ஃபார் அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட் உதவியோட தர்மபுரி மாவட்டத்தில் சுய உதவி குழுக்களை துவங்கி வைத்தது. ஃபஸ்ட்டு எங்கே ஆரம்பித்தாங்க? இந்த தர்மபுரி டிஸ்ட்ரிக்டில். இந்த திட்டத்தில் வெற்றினால் மகளிர் திட்டம் என்ற திட்டம் 1997-98 மாநில அரசு நிதி உதவியோட பிற மாவட்டங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டது. ஸோ மாநில அரசினுடைய உதவியோட 97-98 பிற மாவட்டங்களுக்கும் இது விரிவுபடுத்தப்பட்டது. இந்த சுய உதவிக்குழு மிக சக்தி வாய்ந்த இயக்கமாக செயல்பட்டு இன்று மாநிலத்தில் பல வசதியற்ற மகளிருடைய வாழ்க்கைக்கு ஒளியூட்டக்கூடிய திட்டமாக செயல்பட்டு வருது. எது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மகளிர் திட்டம். ஸோ நவ் வி கம்ப்ளீட் த சாப்டர் 21 MSME and self-help group. Thank you for listening my class, and we will meet in next class.